வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நீங்கள் பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க, இல்லை கார் லோன் எடுத்திருப்பீங்க, இல்லை ஹவுசிங் லோன் எடுத்திருப்பீங்க. இந்த லோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐங்கிறது நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்குது. 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸ் என்னென்ன அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னவோ, அண்ட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னவோ, இந்த இன்ட்ரெஸ்ட்டோட டீட்டெயிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். என் சேனலை அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் எடுக்கும்போது மாதம் ஒரு 3000 ரூபாய் கட்ட, அதாவது 8.5% வட்டி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். லோன் எடுக்கும்போது 10 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்க, 5 வருஷம் கட்ட வேண்டியது இருக்கும். அப்படி 5 வருஷம் கட்ட வேண்டியது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5னா கடைசி வரைக்கும் 8.5 தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பெனிஃபிட். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக பட்ஜெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாதம் 3000ங்கிறது உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட்டுங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் 3000 ரூபாங்கிறது கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெப்போ ரேட்டுங்கிறது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறுமான்னு கேட்டால் மாறாது. இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் இது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் 8.5னா திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஏறிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே 8.5 தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். இது மாறாது. இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டுகளோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க இல்லையா, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வருஷம் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது இல்லையா, அந்த 5 வருஷம் கட்ட வேண்டியதை மாதம் 3000 ரூபாங்கிறது கட்டுவீங்க. இப்போ வந்து ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறையுமான்னு பார்த்தீங்கன்னா குறையாது. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது குறையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபேமெண்ட்டுங்கிறது கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரீபேமெண்ட் என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது, அப்போ வந்து நான் கட்டிடலாமா, திடீர்னு வந்து கட்டிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அது கட்ட முடியாது. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. அது நீங்கள் திடீர்னு ஃபுல் பேமெண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் எடுத்தீங்க, அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேண்டிய சமயம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டலான்ட்டு போகும்போது இந்த பேங்க்கை அணுகி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பெனால்ட்டிங்கிறது கட்ட வேண்டியது இருக்கும். ஃபுல் அமௌண்ட் ப்ரீபேமெண்ட்டாக கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி 3% போடுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து பேங்க்கை போயிட்டு கேட்டிங்கன்னா அது பேங்க்கை பொறுத்து மாறும். 3%ங்கிறது நான் சொல்கிறேன், பட் பேங்க்கை பொறுத்து அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா மாறாது. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெப்போ ரேட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதில் பட் என்ன பெனிஃபிட்ஸ், அதாவது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்டு குறையும் போது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீபேமெண்ட் கட்ட போனீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஆர்பிஐ கைடன்ஸ் படி ப்ரீபேமெண்ட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கட்ட போனீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. சமீபத்தில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டுங்கிறது குறைச்சிருக்காங்க. அதாவது 6.50%லேருந்து 6.25% குறைச்சிருக்காங்க ஆர்பிஐ. இதை வந்து நீங்கள் போயிட்டு லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அணுகி இந்த மாதிரி எனக்கு ரெப்போ ரேட்டு குறைச்சிருக்காங்க, அதனால் இஎம்ஐ குறைய வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் சொல்லுவாங்க குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதா இல்லை டென்யூர் பீரியடாக குறைக்கிறதான்னு கேட்குவாங்க. நீங்கள் டென்யூரை குறைச்சிக்கிங்கன்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கட்டுறதை விட அதே அமௌண்ட்டே தான் கட்டுவீங்க, பட் வந்து டென்யூர் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பெனிஃபிட். ஃப்ளோட்டிங்கில் வந்து நீங்கள் அப்பப்போ பேமெண்ட் இருக்கிறப்ப கட்டிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் குறையும். அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது சீக்கிரமாக டேட் முடிஞ்சு போயிடும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இப்போ ரெப்போ ரேட் ஏற்றுறாங்க இல்லையா, அந்த ரெப்போ ரேட் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியதும் அதிகரிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட், அதாவது நீங்கள் கரெக்டாக பட்ஜெட் போட்டு இது பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு இந்த மாதம் 3000 ரூபா கட்டுறோம், அடுத்த மாதம் ரெப்போ ரேட் ஏற்றிட்டாங்கன்னா 3500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ரெப்போ ரேட் குறைச்சிட்டாங்கன்னா பெனிஃபிட், பட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ப்ரீபேமெண்ட்டுக்கு சார்ஜஸ் கிடையாது. ப்ரீபேமெண்ட்டுக்கு சார்ஜஸ் கிடையாது ஆர்பிஐ ரூல் பொறுத்த வரைக்கும். ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 8 பாயிண்ட், அதாவது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியாக தான் ஃப்ளோட்டிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.